ஒரு தார் ரோடு போடணும், ஒரு பாலம் கட்டணும், அல்லது சின்ன ஒரு மராமத்து பணி செய்யணும்னு ஒரு கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு ஒரு டெண்டர் விடுறீங்க அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துல அந்த டெண்டர் தொகையை நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா அந்த வேலை நடக்காது. பாதியிலே அவன் வேலையை போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா போக்குவரத்து கழகங்கள் நீ காசு கொடுக்கல அதனால நான் மகளிர் ஏத்த முடியாது, நீ காசு கொடுக்கல அதனால பள்ளி பசங்களை நான் ஏத்த முடியாது, நீ காசு கொடுக்கல அதனால நான் மாற்றுத்திறனாளிகளை இலவச பயணத்துல நான் அனுமதிக்க முடியாதுன்னு எந்த டிரைவர் கண்டக்டரும் மறுக்க முடியாது. போக்குவரத்து கழகங்கள் எதிர்த்து பேச முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால தானே அவர்களுடைய தலையில சுமக்க முடியாத ஒரு சுமைய நீங்க சுமத்திட்டு இருக்கிறீங்க. அப்ப முந்தைய திராவிட கட்சிகள் செய்த அந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாற்றோம், இது மாற்றத்திற்கான அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் செய்யக்கூடியது அல்லது தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இலவச பஸ் அறிவிப்பை என்னைக்கு வேணாலும் அறிவிச்சுட்டு போங்க, அதுக்கு முன்னாடி கடன்ல தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகைகளை முதல்ல கொடுங்க, அவங்க கொஞ்சம் மூச்சு விடட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசலாம்.